இடம் தான் வாங்கணும். அப்ப கூட நாங்க வந்து கொஞ்சம் மெயின்ல வாங்கும்போது அது காசு பத்தல இடம். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? விளம்பரத்துல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அப்போ கன்னடபாளையம்ன்ற ஒரு ஏரியா. சரியான ஆம்பளை ஏரியா ஏதோ ஏரியா ஏரியாக்கு வாயா நீ ஏரியா சொல்லு வாடா நீ அது இப்போ கூட வந்து அது அந்த ஏரியாவா அப்படின்னு கேட்பாங்க. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி அந்த காலத்துல நாங்க அந்த இடம் வாங்கினது எங்களுக்கு அது பெரிய விஷயம். அது ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்குறோம், வீடு கட்டணும். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆனா அந்த வீட்டுல ஒரு நாள் கூட அவர் நிம்மதியா படுத்து தூங்குனது இல்ல சார். அவர் வீட்டை கட்டி நாங்க அந்த வீட்டை கடனை அடைக்கிறதுக்கு முன்னே அவர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அந்த வீட்ல தான் இப்ப இருக்கீங்களா? இப்பவும் அந்த வீட்டுல தான் சார் இருக்கேன். இன்னமும் இன்னும் என் 2 பசங்க அந்த வீடு தான் சார் எங்களை காப்பாத்துது. பாத்தீங்களா கவுளி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். அந்த வீட்டை பாக்குறப்பல உங்களுக்கு என்ன தோணும்? அவர் எங்க வீட்டுக்காரர் என் கூடயே இருக்கிற மாதிரி இருக்கும் சார். ஓகே. அவரோட ரத்தமும் இன்னமும் சொல்லையில கூட எனக்கு கை காலெல்லாம் நடுங்குது சார். வேற ஏரியா போயிடலாமா அப்படின்னு நான் போக மாட்டேன்றேன், விற்கவே மாட்டேன். நான் செத்ததுக்கு அப்புறம் என்னன்னாலும் பண்ணுங்கடா. என்னம்மா இப்படி இருக்கீங்களம்மா? அப்படிதான் சொல்றேன் நானு. அவர் தூங்காம எத்தனையோ நாள் இருந்திருக்காரு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. கண்ணுல தண்ணியா வடியும். ஆஹா. நான் ஏமாமா நீங்க வேணாம் விடுங்க, இந்த வேலையை விட்டுருங்க, அப்புறம் வேற எதனா பண்ணுங்க, ஆளுங்களை வச்சு பண்ணுங்க அப்படின்னா கூட ஆளுங்களோட சேர்ந்து இவரு 4 மடங்கா உழைப்பாரு அவரு. பாருங்க உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. ஓகே டன்.